டிஎம்டிவி செய்திகள். வணக்கம். இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிப்பவர் சுபாஷினி நவரட்னராஜா. செய்தியாசிரியர் அழகன் கனகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் அலுவலகத்திற்குள் நுழைய சிங்கள ராவய அமைப்பு முயற்சி. வாகன உதிரிப்பாகங்கள் அடங்கிய கொள்கலனை எடுத்துச் செல்ல முயன்றவர் கைது. பாகிஸ்தான் பிரஜைக்கு எதிராக விசாரணை. எழுதுமட்டுவாழில் 52வது படைப்பிரிவின் தலைமையகம் திறப்பு. நோவுட் தியஸ்ரிகமவில் தீ. பங்களாதேஷ் வீரர்கள் குறித்து அவ்வணியின் தலைவர் கவலை. இனி உள்நாட்டுச் செய்திகள். பிரதமர் அலுவலகத்திற்குள் செல்ல முயன்ற சிங்கள ராவய அமைப்பினரை போலீசார் தடுக்க முற்பட்டதால் பிக்கு ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு 7 ஃப்ளவர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தை சிங்கள ராவய அமைப்பினர் முற்றுகையிட்டு இன்று பிற்பகல் உள்நுழைய முயன்றனர். இதன்போது அங்கு பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீசார் அவர்களை தடுக்க முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. பிரதமர் திமு ஜெயரட்னவை புத்த சாசன மற்றும் சமய விவகார அமைச்சர் பதவியிலிருந்து விலகுமாறு கோரி சிங்கள ராவய அமைப்பினர் பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். தேரர்களை அவமானப்படுத்தி பேசியதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பிரதமர் எழுத்து மூலமாக மன்னிப்பு கோரிய போதிலும் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அதற்காக 2 வார கால அவகாசம் வழங்குவதாகவும் கூறி சிங்கள ராவய அமைப்பினர் கலைந்து சென்றனர். ஆமர் வீதியில் உள்ள கொள்கலன் சாலையிலிருந்து வாகன உதிரிப்பாகங்கள் அடங்கிய கொள்கலனை எடுத்துச் செல்ல முயன்ற ஒருவரை சுங்க பிரிவினர் இன்று கைது செய்தனர். ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கொள்கலனில் தையல் இயந்திரங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்த கொள்கலனில் சுமார் 13 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 9 வகையான வாகனங்களின் உதிரிப்பாகங்கள் காணப்பட்டதாகவும் அவற்றுக்கு சுங்கவரி செலுத்தப்படவில்லை என்றும் சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்துள்ளார். யாழ் எழுதுமட்டுவாழில் இராணுவத்தின் 52வது படைப்பிரிவின் தலைமையகத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ஜி.ஏ. சந்திரஸ்ரீ, இராணுவ தளபதி ஆர்.எம். தயாரத்நாயக்க, யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பராயமடைந்த 2 பெண் பிள்ளைகளை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக சந்தேகிக்கப்படும் பாகிஸ்தான் பிரஜையான முகமது சலாம்க்கு எதிரான விசாரணை தொடங்கியுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். இவர் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் தாயாரின் மூத்த சகோதரியை திருமணம் செய்துள்ளார். வர்த்தகரான சந்தேக நபர் சவுதி அரேபியாவில் உள்ள கடையொன்றின் உரிமையாளராவார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளதால் அவரை 1 வார காலத்தினுள் இலங்கைக்கு கொண்டு வருவதாக அவரின் மனைவி உறுதியளித்துள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். நோவுட் தியஸ்ரிகம காட்டுப்பகுதியில் இன்று பரவிய தீயில் சுமார் 3 ஏக்கர் பச்சைக்காடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக நோவுட் போலீசார் தெரிவித்தனர். இந்த பகுதியில் சட்டவிரோதமாக குடியிருப்பவர்களில் எவராவது இடத்தை கைப்பற்றும் நோக்கில் தீ வைத்திருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இனி விளையாட்டுச் செய்தி. பங்களாதேஷ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள், வேகப்பந்து வீச்சாளர்கள் குறித்து அவ்வணியின் தலைவர் முஷ்பிகுர் ரஹீம் கவலையை வெளியிட்டுள்ளார். இவ்வீரர்கள் போதுமான பயிற்சிகள் இன்றி காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அணி பங்களாதேஷுக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டிகளிலும் 2 2020 சர்வதேச போட்டிகளிலும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் பங்கு பெற்ற உள்ளது. டெஸ்ட் போட்டிகளில் முதலில் இடம்பெறவுள்ள நிலையில் சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் நியூசிலாந்துக்கு எதிராக இடம்பெற்ற டெஸ்ட் தொடருக்கு பின்னர் பங்களாதேஷ் அணியின் வீரர்கள் முதற்தர போட்டிகள் எவற்றிலும் பங்கு பெற்று இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.